பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கூட வனாந்தரத்தில் அலைந்து திரிவது நமக்கு எதை குறிக்கிறது என்பதை பார்க்கலாம். இஸ்ரவேலர் தங்கள் அவிசுவாசத்தின் காரணமாக 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் வனாந்தரத்தில் அலைந்து திரிவது கிறிஸ்துவில் தங்களது ஆவிக்குரிய சுதந்திரத்தை உரிமை கோராத விசுவாசிகளின் அனுபவத்தையும் தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்து அமைதியற்ற இளைப்பாறுதலற்ற அவிசுவாசத்தில் வாழ்பவர்களின் அனுபவத்தையும் குறிப்பிடுகிறது. வேதத்தில் 3 வகையான இளைப்பாறுதல் உள்ளன. முதலாவது 7ஆம் நாள் ஓய்வு நாள் இளைப்பாறுதல், இரண்டாவது கானானில் இஸ்ரவேலர்கள் அனுபவித்த இளைப்பாறுதல், மூன்றாவது எதிர்காலத்தின் விசுவாசிகள் பரலோகத்தில் அனுபவிக்க போகிற இளைப்பாறுதல். ஓய்வு நாள் இளைப்பாறுதல் தற்போது கிறிஸ்துவில் நமது இரட்சிப்பில் இளைப்பாறுதலை குறிப்பிடுகிறது. கானானில் இஸ்ரவேலர்கள் அடைந்த இளைப்பாறுதல் கிறிஸ்துவில் நமக்கு அனுபவிக்க அர்ப்பணத்தின் இளைப்பாறுதலை குறிப்பிடுகிறது. எதிர்காலத்தின் இளைப்பாறுதல் ஒவ்வொரு விசுவாசியின் பரலோகத்தில் தேவனோடு அனுபவிக்க இளைப்பாறுதலை குறிப்பிடுகிறது. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்காமல் இப்படிப்பட்ட இளைப்பாறுதல் அடைந்து சந்தோஷப்படுவோம்.